கடந்த 2 வாரங்களாக செவ்வாய்க்கிழமை தோறும் பரிசுத்த ஆவியானவரை பற்றி பார்த்து வருகின்றோம். அவர் யார், அவரின் தெய்வீக தன்மை என்ன, குணாதிசயங்கள் என்ன, பெயர்கள் என்ன, அடையாளங்கள் என்ன, அவர் நமக்கு கொடுத்திருக்கும் வரங்கள் பற்றி பார்த்தோம். பார்க்கவில்லை என்றால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது, பின்னர் பார்த்து கொள்ளுங்கள். இந்த பதிவில் பரிசுத்த ஆவியானவரின் ஊழியம் பற்றியும் அவரின் கிரியைகள் பற்றியும் பார்க்க போகின்றோம். குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்தார், புதிய ஏற்பாட்டில் எப்படி கிரியை செய்தார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில், பிறப்பில், ஊழியத்தில், மரணத்தில், உயிர்த்தெழுதலில் எப்படி கிரியை செய்தார், அப்போஸ்தலர் நடபடிகளில் ஆவியானவர் செய்த அற்புதமான அதிசயமான வேலைகள் என்ன, இந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைய காலத்தில் எப்படி செயல்படுகின்றார், அவரின் இன்றைய காலத்து ஊழியம் என்ன, பரிசுத்த ஆவியானவரின் வருங்கால ஊழியங்கள் எப்படி இருக்க போகின்றது என்பது பற்றி தெளிவாக வசன ஆதாரங்களுடன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். பல ஆச்சரியமான தகவல்களும் சத்தியங்களும் இந்த பதிவில் இருக்க போகின்றது. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இந்த ஆவியானவரின் பணி பற்றி பார்ப்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தபோது ஆவியானவர் அந்த சிருஷ்டிப்பின் வேலையிலே ஈடுபட்டிருந்தார் என்று ஆதியாகமம் 1:2 வசனம் மற்றும் யோபு 33:3 வசனங்களின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. உலகின் உயிரினங்களை ஆதரிப்பதில், அந்த உயிரினங்களை பாதுகாப்பதில் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கின்றார் என்று சங்கீதம் 104 29 முதல் 36 வசனங்கள் குறிப்பிடுகின்றது. தேவனுக்கு ஊழியம் செய்ய, அவர் கட்டளையிடும் சிறப்பான பணிகளை செய்ய தேவன் தெரிந்து கொள்ளும் மனிதர்களை பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகிக்கின்றார் என்று என்னாகமம் 11 24 முதல் 30, நியாயாதிபதிகள் 6 33 34 வசனங்களில் நாம் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆவியானவரின் கிரியைகளில் சில வேற்றுமைகள் காணப்படுகின்றது. பழைய ஏற்பாட்டில் அந்த சந்தர்ப்பத்தில் அப்பப்போ சிறப்பான பணிகளை செய்யும்படியாக மக்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கிவிட்டு பின்பு அந்த பணி முடிந்ததும், அந்த வேலையை அவர்கள் முடித்ததும் அவர்களை விட்டு சென்று விடுவார். இதை ஆதியாகமம் 41:38, என்னாகமம் 22:18 மற்றும் தானியேல் 5:11 வசனங்களில் நாம் பார்க்க முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ மக்களுக்குள்ளாக நிரந்தரமாக தங்கி அவர்களோடு இணைந்து சேர்ந்து பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கின்றார். புதிய ஏற்பாட்டு ஊழியங்களில் அப்போஸ்தலர்களும் விசுவாசிகளும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டனர், முத்திரை போடப்பட்டனர், ஆவியினால் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருந்தனர் என்று பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசிகளுக்கு காரியங்களை வெளிப்படுத்தி ஜனங்களிடம் தமக்காக அவர்களை பேச செய்தார். இதை 2 சாமுவேல் 23:2, மீகா 3:8 வசனங்களில் நாம் பார்க்க முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ சத்தியத்தை அறிவிக்கவும் பாவத்தை உணர்த்தவும் ஆவியானவரை கொண்டு அவர்கள் மூலமாக தேவன் கிரியை செய்கின்றார் என்று மத்தேயு 22:43, மத்தேயு 22:33-43, அப்போஸ்தலர் 1:16 மற்றும் எபிரேயர் 1:1-2 வசனங்களில் பார்க்கின்றோம். இது மாத்திரமல்ல, தேவனுடைய சத்திய வார்த்தையாகிய வேத வாக்கியங்களை எழுத மனிதர்களுக்கு ஆவியை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தேவன் ஏவினார் என்று 2 தீமோத்தேயு 3:16, 2 பேதுரு 1:20-21 வசனங்கள் கூறுகின்றது. அதே போல புதிய ஏற்பாட்டை எழுதியவர்களுக்கும் கிறிஸ்துவின் காரியங்களை இந்த பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டி அவர்களை எழுத செய்தார் என்று யோவான் 14:26, 16, 13, 14 வசனங்களில் நாம் பார்க்க முடியும். இப்படியாக பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் வருவார், காரியங்களை செய்வார், பின்பு மக்களிடம் இருந்து பரிசுத்த ஆவியானவர் போய்விடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக தங்கிவிட்டார். நம் மூலமாக பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்ய வாஞ்சிக்கின்றார். அவர் நமக்குள் வந்தால் போதும், அவருக்கு நம் இருதயத்தில் இடம் கொடுத்தால் போதும், அவர் நம் மூலமாக பல அதிசயமான காரியங்களை, முடியாதவைகளை கூட சாத்தியமாக மாற்றுவார். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இந்த ஆவியானவரின் பணி பற்றி பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் 4 முக்கிய பகுதிகளில் இந்த பரிசுத்த ஆவியானவரின் ஊழியங்களை பற்றி நாம் பார்க்க முடியும். முதலாவதாக பிறப்பில். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கன்னி பிறப்பில் ஆவியானவர் செயல்பட்டார்.
இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக ஒரு கன்னியின் வயிற்றில் இயேசுவை கற்பந்தரிக்க செய்தார் என்று மத்தேயு 1:18 முதல் 20, லூக்கா 1:35 முதல் 37 வசனம் சொல்கின்றது. இரண்டாவதாக ஊழியத்தில் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் செய்து ஊழியத்திற்கான வல்லமையினால் ஆவியானவர் நிறைத்தார். இயேசு ஞானஸ்நானம் பெற்றபோது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கியதை லூக்கா 3:21-22 வசனங்கள் சொல்கின்றது. பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் வனாந்திரத்திற்கு அவரை கொண்டு போனார் என்று லூக்கா 4:1-2 வசனங்களில் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செய்யவும் போதிக்கவும் வியாதிகளை குணமாக்கவும் அவரை தமது வல்லமையினால் பரிசுத்த ஆவியானவர் நிறைத்தார் என்று லூக்கா 4:14-18 வசனங்கள் கூறுகின்றது. மத்தேயு 5:35 முதல் 43 வசனங்களின்படி இயேசு தமது வல்லமையினால் அற்புதங்களை நடப்பித்தாலும் அநேக நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் மூலம் கிடைத்த தேவனுடைய வல்லமையினால்தான் அற்புதங்களை செய்தார் என்று மத்தேயு 12:28, லூக்கா 5:17-18, அப்போஸ்தலர் 2:22, அப்போஸ்தலர் 10:38 வசனங்களில் பார்க்கின்றோம். மூன்றாவதாக மரணத்தில் தீர்மானம் செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் நமக்கு வரும் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நமது உள்ளங்களில் கிரியை செய்கின்றார். அதாவது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் பயனாக பாவ மன்னிப்பையும் சுத்திகரிப்பையும் தெய்வீக சுகத்தையும் பிசாசின் மேல் வெற்றியையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிடைக்க செய்கின்றார் என்று எபிரேயர் 9:14 வசனங்கள் குறிப்பிடுகின்றது. நான்காவதாக உயிர்த்தெழுதலில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலும் கூட ஆவியானவரின் கிரியை இருக்கின்றது. தேவன் பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொண்டே இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார் என்று நாம் வேதாகமத்தில் வாசிக்க முடியும். ரோமர் 1:4, 8:11, 1 பேதுரு 3:18 வசனங்கள் இதை பற்றி கூறுகின்றது. இப்படியாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் 4 முக்கிய பகுதிகளிலும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டே இருந்திருக்கின்றார். அடுத்ததாக அப்போஸ்தலர் நடபடிகளில் இந்த பரிசுத்த ஆவியானவர் செய்தது என்ன, அவரது ஊழியம் எப்படி இருந்தது என்பது பற்றி பார்ப்போம். புதிய ஏற்பாட்டு நாட்களில் குறிப்பாக அப்போஸ்தலர் நடபடிகளில் பரிசுத்த ஆவியானவர் பல ஆச்சரியமான அதிகமான அதிசயமான விதங்களில் கிரியை செய்திருக்கின்றார். அப்போஸ்தலர்களை பரிசுத்த ஆவியின் வல்லமையால் அவர் நிறைத்து இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் சாட்சிகளாக விளங்கினர் என்று அப்போஸ்தலர் 1:8 வசனம் சொல்கின்றது. யோவேல் 2:28-29 இருக்கின்ற யோவேலின் தீர்க்க தரிசனமும், யோவான் 16:7, அப்போஸ்தலர் 1:45 இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்தமும் நிறைவேறும் வகையில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி பெந்தகோஸ்தே என்கின்ற நாளில் பரிசுத்த ஆவியானவர் தமது வல்லமையினால் அவர்களை நிரப்பினார் என்று பார்க்கின்றோம். அங்கு கூடியிருந்த அனைவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அந்நிய பாஷைகளை அவர்களுக்கு தந்தருளி அவர்களை பேச செய்தார் என்று அப்போஸ்தலர் 2:11 வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் அல்லவா? பரிசுத்த ஆவியினால் விசுவாசிகளை தாம் நிரப்புவதற்கு தேவன் அந்நிய பாஷைகளை ஒரு அடையாளமாக கொடுத்தார். ஞானஸ்நானத்தின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் சரீரமான சபையில் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளை கொண்டு வந்து இணைத்தார். அதுபோக அவர்கள் தைரியமாக இயேசுவை குறித்து சாட்சி சொல்லவும் அவர்களுக்கு உதவினார் என்று அப்போஸ்தலர் 1:8, அப்போஸ்தலர் 4:31 வசனங்களில் பார்க்கின்றோம். இந்த அப்போஸ்தலர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பல அற்புதங்களை நடப்பித்து தேவனுடைய வல்லமையை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினதோடு தேவனுக்கு மகிமையை உண்டு பண்ணி தேவனிடத்தில் அநேகர் விசுவாசம் வைக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் செய்தார் என்று அப்போஸ்தலர் 3:1-9, 5, 12-16 வசனங்களில் பார்க்கின்றோம். மேலும் மிஷனரி ஊழியத்திற்கென்று பரிசுத்த ஆவியானவர் மக்களை பிரித்தெடுத்து அனுப்பினார் என்று அப்போஸ்தலர் 13:1-5 வசனங்கள் சொல்கின்றது. சிறப்பான வேலைகளுக்கு மக்களை ஏற்படுத்தி அவர்களை ஊழியத்தில் நடத்தினார் என்று அப்போஸ்தலர் 6:1-4, 11, 22-24 வசனங்களில் நாம் பார்க்க முடியும். அதுபோக ஆவிக்குரிய வரங்களை பகிர்ந்து கொடுத்து கிறிஸ்துவின் சபையை பக்தி விருத்தி அடைய செய்து சபையை கட்டி எழுப்பினார் என்று 1 கொரிந்தியர் 12:1-11 வசனங்களில் நாம் பார்க்கின்றோம். இந்த 9 ஆவிக்குரிய வரங்களை பற்றி டீடைல்டு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது, பின்னர் பார்த்து கொள்ளுங்கள். சபைகளில் இருந்த தீர்க்கதரிசிகளின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சபையோடு சபையில் இருக்கின்ற மக்களோடு பேசினார் என்று அப்போஸ்தலர் 11:27-28 வசனங்களில் பார்க்க முடியும். தமது சரீரமாகிய சபையை சபையின் மக்களை பாவம் நீங்கி சுத்திகரித்தார் என்று அப்போஸ்தலர் 5:1-11 வசனங்களில் பார்க்கின்றோம்.
அதுபோக சபைகளுக்கு ஆலோசனைகளை வழங்கி ஊழியங்களை வெற்றியாக பரிசுத்த ஆவியானவர் நடத்தினார் என்று அப்போஸ்தலர் 16:6 வசனங்களில் பார்க்கின்றோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையை தொடங்கினார். சபையை பக்தி விருத்தி அடைய செய்தார். உலகெங்கிலும் சபைகள் எங்கும் தோன்றி அதிகமாக வளரச் செய்தார். சபைகளை பலப்படுத்தினார் என்று இந்த அப்போஸ்தலர் நடபடிகளின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றதல்லவா? இன்றும் கூட இதே வேலைகளை, இதே பணிகளை, இதே ஊழியங்களை உலகந்தோறும் இருக்கின்ற திருச்சபைகளில் பரிசுத்த ஆவியானவர் செய்து கொண்டே இருக்கின்றார். இந்த பரிசுத்த ஆவியானவரின் இன்றைய ஊழியங்கள் எப்படிப்பட்டது என்பது பற்றி பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் நேற்றும் இன்றும் என்றும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் மக்களை கண்டித்து உணர்த்துகின்றார் என்று யோவான் 16:8-11 வசனங்களில் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தை இந்த பூமியில் செய்து முடித்த பின்பு அந்த ஊழியத்தை பரிசுத்த ஆவியானவர் இன்றும் கூட தொடர்ந்து செய்து வருகின்றார். அதோடு கூட இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் மகிமைப்படுத்துகின்றார் என்று யோவான் 16:13-14 வசனங்கள் கூறுகின்றது. இந்த உலகில் பாவங்களும் தீமைகளும் மிகவும் பெருகாதபடிக்கு அவற்றை தடுத்து நிறுத்துகின்றார் என்று 2 தெசலோனிக்கேயர் 2:6-7 வசனங்கள் சொல்கின்றது. உபத்திரவங்களுக்கு மத்தியிலும் கூட சபைகளை பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துகின்றார். இந்த உலகத்தில் சுவிசேஷம் பரவி நன்றாக பலன் கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கின்றார். ஆவியின் வரங்களை சபைகளில் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு ஏற்றபடி தமது சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கின்றார். இப்படி எத்தனையோ கிரியைகளை பரிசுத்த ஆவியானவர் ஊழியங்களில் இன்றும் கூட செய்து கொண்டிருக்கின்றார். தனிப்பட்ட விசுவாசிகளை இயேசு கிறிஸ்துவோடு பரிசுத்த ஆவியானவர் இணைக்கின்றார் என்று ரோமர் 6:3-4, கொலோசையர் 2:12 வசனங்கள் சொல்கின்றது. இந்த பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளை உயிர் மீட்சி அடைய செய்கின்றார். அவர்களின் பாவங்களை நீக்கி அவர்களை சுத்திகரித்து மக்களை பரிசுத்தப்படுத்துகின்றார் என்று ரோமர் 2:29, 8, 13, 14 வசனங்கள் கூறுகின்றது. நமது அனைவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் முழுமையாகவும் நிரந்தரமாகவும் நம்மோடு தங்கியிருக்கின்றார் என்று யோவான் 3:34, 14:18, 1 கொரிந்தியர் 3:16, 6:19, ரோமர் 8:9 வசனங்கள் கூறுகின்றது. விசுவாசிகள் ஒவ்வொருவரும் பின்மாற்றம் அடையாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பாதுகாக்கின்றார் என்று 2 கொரிந்தியர் 1:21-22, எபேசியர் 1:13-15 வசனங்கள் கூறுகின்றது. விசுவாசிகள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை போலவே வாழ்ந்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் வெறும் கிறிஸ்தவர்கள் என்ற பேருடன் இருந்து விடாமல் கிறிஸ்துவை போல அவர்கள் மாற, கிறிஸ்துவை போல அவர்கள் வாழ, அவர்களது வாழ்க்கையில் அவர்கள் கனி கொடுக்கும்படி செய்கின்றார் என்று கலாத்தியர் 5:16, 22-25 மற்றும் கலாத்தியர் 6:7-8 வசனங்கள் சொல்கின்றது. விசுவாசிகளின் மனதை பிரகாசிக்க செய்து கடவுளின் காரியங்களை அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கின்றார் என்று 1 கொரிந்தியர் 2:10-15, 1 யோவான் 2:20-22 வசனங்கள் சொல்கின்றது. கடவுளின் சித்தப்படி விசுவாசிகளுக்காக பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கின்றார் என்று ரோமர் 8:26-27, எபேசியர் 6:8 வசனங்கள் சொல்கின்றது. நாம் சில நேரங்களில் என்ன ஜெபிப்பது என்று தெரியாமல் இருக்கும்போது, நமது தேவை என்ன என்பது நமக்கே தெரியாமல் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்கா பெருமூச்சுடன் நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். நமது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஊழியங்களிலும் பொய்யான ஆவிகளையும் தவறான உபதேசங்களையும் நாம் கண்டுபிடித்து சத்தியத்தை அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவுகின்றார் என்று 1 யோவான் 4:1-4 வசனங்கள் சொல்கின்றது. விசுவாசிகள் அனைவரையும் பரிசுத்த ஆவியானவர் முன்னின்று நடத்தி செல்கின்றார் என்று ரோமர் 8:14 வசனங்கள் சொல்கின்றது. சத்தியத்தை மக்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆழமாக போதிக்கின்றார் என்று யோவான் 16:12-15 வசனங்கள் கூறுகின்றது. இப்படியாக பல கிரியைகளை, ஊழியங்களை, வேலைகளை பரிசுத்த ஆவியானவர் பூமியில் இருந்து கொண்டு நமக்குள்ளாக இருந்து இன்றும் கூட செய்து கொண்டிருக்கின்றார். கடைசியாக பரிசுத்த ஆவியானவரின் வருங்கால ஊழியங்கள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். வரும் காலத்தில் மகா உபத்திரவ காலம் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் மக்களை பாவங்களை குறித்து கண்டித்து உணர்த்தி கீழ்ப்படுகின்றவர்களை ரட்சித்து முத்திரை போடுவார் என்று சகரியா 12:10, யோவேல் 2:28-32, சகரியா 4:1-6 மற்றும் வெளிப்படுத்தல் 11:1-12 வசனங்களில் நாம் பார்க்க முடியும்.
வருங்காலத்தில் 1000 வருஷ அரசாட்சி வரும்போது இயேசு கிறிஸ்துவின் மேலும் விசுவாசிகள் மேலும் இந்த பரிசுத்த ஆவியானவர் அமர்ந்திருந்து தம்மோடு மக்களை பூமியில் 1000 வருடங்கள் ஆட்சி செய்வார் என்று ஏசாயா 11:1 முதல் 16 மற்றும் எசேக்கியேல் 36 24 முதல் 30 வசனங்கள் குறிப்பிடுகின்றது. இப்படியாக இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆதி முதல் இன்று வரையில் நடத்தி கொண்டிருக்கின்றார். வருங்காலத்திலும் கிரியை செய்வார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. நிறைவான ஆவியானவர் நமக்குள் வரும்போது நமது குறைவுகள் யாவும், நமது கஷ்டங்கள் யாவும், நமது பிரச்சனைகள் யாவும், நமது வாழ்க்கையே முற்றிலுமாக மாறிவிடும். வனாந்திரம் வயல்வெளியாக மாறும். காடானது பயிர் நிலமாகும். பலவீனங்கள் அனைத்தும் பலனாக மாறும். சுகவீனங்கள் அனைத்தும் சுகமாகும். முடியாதது எல்லாம் நடக்கும். அசாத்தியங்கள் அனைத்தும் சாத்தியமாகும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமது வாழ்க்கையில் வந்தால் நமது அனைத்து சூழ்நிலைகளும் மாறிவிடும் என்று பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பாடலே பாடுகின்றோம் அல்லவா? இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் வாஞ்சிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்தால், நமக்குள் இருந்தால் நமது வாழ்க்கை வெற்றியுள்ளதாக இருக்கும். நம்மை சுற்றி இருக்கின்ற கண்கள் அனைத்தும் நம்மை பார்க்கும்போது இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களது வாழ்க்கையை மாற்றிவிடுவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வீடியோ பரிசுத்த ஆவியானவரை பற்றி நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள, இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள இது உதவியாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். மேலும் பல வீடியோக்களையும் சத்தியத்தையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.